சுவிட்ச் பாக்ஸ் சுப்பிரமணிங்கிறது யாருங்கண்ணா? யோ நாளை பார்த்து எப்படி தெரியுது? எங்க ஏரியா போஸ்ட்மேன் மாதிரி தெரியுது. என்ன எங்க அண்ணனை பார்த்து இப்படி சொல்லிட்ட? இப்படிதான் சுவிட்ச் பாக்ஸ் சுப்பிரமணி ஈஸ்வன் பல்ப் தெரியுது பாரியா? என்னையா பீஸோட பல்ப்ல பெட்ரோல் ஊத்தி பத்த வச்சு எரிய வைப்பாரா? ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ பத்தி? என்னையா எனக்கு இந்த ரெகுலேட்டர் கண்டென்சர் மாட்டணும். ஃபேன் வேகமா ஓட மாட்டேங்குது. மாட்டி தருவாரா? 2 நாளைக்கு முன்னாடி ஃபேன் ஓடின்னு ஒருத்தன் என்னை கூட்டிட்டு போனான். ஃபேன் தரவா வேலை செஞ்சு கொடுத்தேன். ஃபேன் ஓடுதா இல்லையாடா? அவன் பொண்டாட்டி 2 நாள் ஓடி போயிட்டாடா. எங்கடா வரணும் சொல்றான்? யோ என் பின்னாடியே வாங்க, என் வீட்டை காட்டுறேன். வேலை கிடைக்கிறது கஷ்டம்டா. வாடா 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 போலாம். A few moments later. டேய் 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 பணம் கொடுக்கல நில்றா. எங்கடா 2 கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிட்டு இருக்கறேன். ஐயோ பக்கத்துல வந்தாச்சு. அது அங்க தெரியுது பாருங்க. அதான்யா எந்திரிச்சு வாங்க போலாம். ஏன் அந்த தகர சீட் அடிச்சிருக்கு அந்த வீடா? கண்ணே தெரியாதா இருக்கு. கண்டென்சர் மாட்டிடுவாரா? அந்த கொட்டாய்க்குள்ள இல்ல ஏனே அங்க தெரியுது பாரு. அந்த ஃபேனுக்கு அடங்க ஒக்கால வந்து ஐயா பெரியவரே கண்ணாடி கட்டிட்டு பாருங்க. ஃபேன் இங்க இருக்குது. டேய் இதாடா ஏடா பணம் கொண்ட காலையாதீங்க. முதல்ல சொல்லாமலடா. ஏனி வீட்ல வச்சுட்டு வந்துட்டா போய் எடுத்து வந்து மாட்டிக்கலாமா? எங்கடா போ. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ஃபேனுக்கு கண்டென்சர் ரெகுலேட்டர் மாட்டுக்கு நான் வந்தேன் சார். ஏனி மறந்து வச்சுட்டு வந்துட்டோங்க. அது ஏனி எடுக்கிறதுக்கு நாங்க போயிட்டு இருக்கோம் சார். ஓ இந்த கதையெல்லாம் நான் நம்பணும். இந்த ஃபேனுக்கு நீங்க ரெகுலேட்டருமே கண்டென்சரும் மாத்துறீங்க. எனக்கு எல்லாம் ஏற்கனவே காது ஊத்தியாச்சு. ஆனா உங்களை கூட்டிட்டு வந்தாங்க சார் இந்த தான் சார் கூட்டிட்டு வந்தேன். ஏய், யாரு இந்த கம்பெனி வாங்கினா? அவனே ஒரு திருட்டு நாயி. அவன் சொன்னான்னு சொல்லி நீங்க 2 பேரும் வந்துக்கிறீங்களா? தடவை முதல் ஸ்டேஷனுக்கு சார் அந்த ஃபேனு முதல்ல